என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பண்ண சாமியை வணங்கி வெட்டி வேரை உன் வேண்டுதலை நினைத்து கொண்டு தொட்டு விட்டாயல்லவா? உன்னுடைய வினைகளையும் உன்னுடைய பிரச்சனைகளையும் இன்று நான் தீர்க்கப் போகிறேன். அதனால் என் தங்க பிள்ளையே, முதலில் யார் இதை முழுவதுமாக கேட்கின்றார்களோ அவர்களுடைய தீராத நோயும் தீராத வினையும் தீராத பிரச்சனைகளும் தீராத கடன் தொல்லையும் அனைத்தையும் தீர்த்து வைக்க இந்த கருப்பண்ண சாமி உன்னுடைய கண்ணில் பட்டு வாக்குகளை சொல்லிவிடப் போகிறேன். இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்ட பின்பு அவர்கள் வாழ்க்கையில் இன்னும் 2 நாட்களில் அவர்கள் நினைத்த வேண்டுதலை இந்த கருப்பண்ண சாமி நடத்தி கொடுப்பேன். இது இந்த கருப்பண்ண சாமியின் சத்திய வாக்கு. அதனால் என் தங்க பிள்ளையே, இந்த வதியினை அரைகுறையாக கேட்டு வெளியேறக்கூடாது. இந்த வாக்கினை முழுவதுமாக நீ கேட்க வேண்டும். காரணம் என்னவென்றால், உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களும் பல மாறக்கூடிய விஷயங்களும் இந்த கருப்பன் உனக்காக செய்ய போகிறேன். அதனால் பாதியிலிருந்து நீ வெளிவரக்கூடாது. எந்த விஷயத்தையும் முழுமையாக உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு தூரம் இந்த பதிவினை நீ முழுவதுமாக கேட்க வேண்டும் என்று இந்த கருப்பண்ண சாமி உனக்கு வாக்கினை சொல்லி கொண்டிருக்கின்றேன். அதனால் கண்களை மூடிக்கொண்டு இந்த வாக்கினை நீ கவனமாக கேட்க வேண்டும். என் தங்க பிள்ளையே, சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன், கேட்பதற்கும் நீ தயாராக இருக்க வேண்டும். மனதை பதற வைத்துக்கொண்டு சிதற வைத்துக்கொண்டு இந்த வாக்கினை நீ கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் உனக்கு இந்த வாக்கானது பலன் அளிக்காது என்பதை உன் அப்பன் உனக்கு உத்தரவாக சொல்லிக் கொள்கிறேன். அதனால் என் அன்பு பிள்ளையே, உனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்து கொடுக்க போகிறேன் என்றால் அதில் நீ எவ்வளவு முக்கிய கவனம் செலுத்த வேண்டுமோ அப்படி நீ கவனம் செலுத்தி இந்த வாக்கினை நீ கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்பன் உன்னுடைய தீராத பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காகத்தான் உன்னிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து நீ முழு கவனமாக என் வாக்கினை கேட்க வேண்டும். என் தங்க பிள்ளையே, சில விஷயமானது உன் வாழ்க்கையில் மிக பெரிய துயரத்தை உன் வாழ்க்கையில் கொடுத்து விட்டது. அது மட்டுமல்ல, அதற்கு காரணம் என்னவென்றால், நீ அப்பட்டமாக உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் நல்லவர்கள் என்று நம்பி அவர்களிடத்திலே இத்தனை நாளும் பழகி கொண்டிருந்தாய். அவர்கள் உனக்கு ஆபத்தில் உதவுவார்கள், உனக்கு நல்லதை செய்வார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை நம்பி நீ ஏமாந்து விட்டாய். அப்படி இருக்கின்ற அவர்கள் எல்லாம் இப்பொழுது பொய்களாக மாறி இருக்கிறார்கள். உனக்கு ஒரு ஆபத்து என்று வந்து நிற்கும் பொழுது யாருமே உனக்கு உதவவில்லை. இப்படி இக்கட்டான தருணத்தில் இருக்கும்போது கூட இவர்கள் நமக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று தெரிந்த பின்பு நீ மிகுந்த மன உளைச்சலோடு வேதனையில் இருக்கிறாய் அல்லவா? என் செல்லமே, நீ அவர்களுக்கு நல்லதுதான் செய்திருக்கிறாய். ஆனால் அதை ஒருபோதும் அவர்கள் நினைத்து பார்க்கவில்லையே. அந்த நயவஞ்சகக்காரர்கள் உன் வாழ்க்கையில் சில விஷயத்திற்கு ஆசைப்பட்டு உன் வாழ்க்கையில் எத்தனை பெரிய துரோகத்தை செய்திருக்கிறார்கள் என்று நினைத்து பார்க்கும் பொழுது உன் மனது எவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த அப்பனால் உணர முடிகிறது. அதனால் என் பிள்ளையே, அவர்கள் வாழ்க்கையில் வருத்தப்படக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அந்த துரோகிகளுக்கு நான் செய்ய போகிறேன். என் தங்க பிள்ளையே, உன்னை எப்படி இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து காப்பாற்ற வேண்டும், எந்த விஷயத்தை எப்படி நடத்தினால் என் தங்க பிள்ளை சந்தோஷப்படும் என்று இந்த அப்பனுக்கு தெரியாதா? ஏன் அதிகமாக ஒரு சில விஷயத்தை எல்லாம் எண்ணி நீ அழுது கொண்டு இருக்கிறாய்? இனி நீ அழக்கூடாது. என் தங்க பிள்ளையே, வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கிறது, கவலை இருக்கிறது, ஏமாற்றம் இருக்கிறது, துரோகங்களும் இருக்கிறது என்று வாழ்க்கையில் நீ அதையே நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே. உனக்கு நடக்க இருந்த ஒரு மிகப்பெரிய துன்பத்திலிருந்து இப்பொழுது நீ தப்பித்து கொண்டாய் என்று நீ சந்தோஷப்படு. அப்பன் சொன்னதை கேட்டு நீ ஒரு சில விஷயத்தில் எச்சரிக்கையோடு நடந்து கொண்டதால் தான் நீ இன்னும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறாய். இது மட்டும் நீ செய்யாமல் இருந்திருந்தால், அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டே நடந்திருந்தால் நீ எந்த நிலைக்கு எப்படி இருப்பாய் என்று யாராலும் கணிக்க முடியாது. இன்று நீ உன் முதல் படியை எடுத்து வைத்திருக்கிறாய். பல கஷ்டங்களையும் அனுபவங்களையும் எப்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும்
எந்த மனிதரை நம்ப வேண்டும், எந்த மனிதரை நம்பக்கூடாது என்றும் சில விஷயங்களை எல்லாம் நீ இப்பொழுது கற்றுக்கொண்டாய் அல்லவா? உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த விஷயம் உன்னிடத்திலே தெரியவில்லை. எப்பொழுது இந்த கருப்பன் உன்னை அப்படியே அரவணைத்து கொண்டேனோ, உன்னுடைய உலகத்தில் எவரும் இல்லை என்று மனம் குமரி கதறி அழுதாயோ, அந்த தருணத்தில்தான் இந்த கருப்பன் உன்னை அப்படியே தாங்கிக் கொண்டேன். என் தங்க பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உன்னை தாங்கி பிடிக்கவும் தோள் கொடுத்து தட்டி தூக்கிவிடவும் இந்த கருப்பன் தைரியமாக உன்னை வழிநடத்தப் போகிறேன். இப்பொழுது உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த தைரியத்திற்கும் பக்குவத்திற்கும் காரணம் என்ன தெரியுமா? இந்த கருப்பனின் வாக்கினை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு நீ நல்லது எல்லாம் செய்திருக்கிறாய், நல்ல விஷயத்தை போதித்திருக்கிறாய். நல்ல விஷயங்களைத்தான் மற்றவர்களுக்கு எல்லா நேரங்களிலும் நீ செய்திருக்கிறாய். அதனால்தான் இன்று இந்த கருப்பனின் பதிவை நீ கேட்க முடிகிறது. அது மட்டுமல்ல, நானே உன்னை இந்த வாக்கினை கேட்க வைத்திருக்கிறேன். உன்னை இப்படி கேட்க வைத்த என்னுடைய லீலைகளுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய காரண காரியம் இருக்குமல்லவா? அது என்ன தெரியுமா? என் தங்க பிள்ளையே, சில கடன் பிரச்சனைகளாலும், சில நோய் பிரச்சனையாலும், சில பண பிரச்சனையினாலும் சிக்கிக்கொண்டு நீ தவித்து கொண்டிருக்கிறாய். அது மட்டுமல்ல, ஒரு சில உறவு பிரச்சனைகளும் உன்னை அதிகமான வேதனையை உள்ளாக்கி கொண்டிருக்கிறது. உனக்கு மன கஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. என் தங்க பிள்ளையே, இதையெல்லாம் நினைத்து நீ மனவேதனை கொள்ளாதே. வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை இழந்தால்தான் உனக்கு வாழ்க்கையின் அர்த்தம் புரியும். உன்னை விட்டு பிரிந்த உன்னுடைய உறவுக்கு தானே தேடி வந்து புரிய வைக்கப் போகிறேன். எண்ணி ஒரு மாத காலகட்டத்தில் நீதான் வேண்டும், நீயே எனக்கு நிலையானது, நிற்கதியாக நான் நின்றுவிட்டேன், என்னை எப்படியாவது காப்பாற்றிக்கொள், உன்னை விட்டு பிரிந்த உறவுக்கு நான் புரிய வைக்கப் போகிறேன். எண்ணி ஒரு மாத காலகட்டத்தில் நீதான் வேண்டும், நீயே எனக்கு நிலையானது, நிற்கதியாக நான் நின்று விட்டேன், என்னை எப்படியாவது ஏற்றுக்கொள் என்று உன் கரங்களை பிடித்து உன் காலடி பிடித்து உன்னை வேண்டாம் என்று சொல்லிய நபர் கெஞ்ச வேண்டிய சூழ்நிலை வரத்தான் போகிறது. என் தங்கமே, இதை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் செய்து கொடுப்பேன். இது இந்த கருப்பண்ண சாமியின் சத்திய வாக்கு. அதை போல என் தங்க பிள்ளையே, ஒரு சில விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் இருக்கின்றது அல்லவா? அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ செய்யக்கூடிய காரியத்தில் உண்மையாகத்தான் இருக்கிறாய், நேர்மையாகத்தான் இருக்கிறாய், ஆனாலும் அதில் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று மிக வருத்தமானது உன் ஆழ் மனதில் அதிகமாகவே இருக்கிறது. அதை பற்றி நீ கவலையே படாதே. அதற்கு காரணமும் ஒன்று இருக்கிறது. நேர்மையாக இருப்பவர்களும் உண்மையாக நடந்து கொள்பவர்களும் சில சோதனைகளுக்கு உட்படலாம். அதனால் அவர்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்களில் சில கால தாமதங்களும் ஏற்படலாம். ஆனால் கடைசியில் என் தங்க பிள்ளையே, நீதான் ஜெயிக்கப் போகிறாய். உன்னை விட பல பேர் உன்னுடைய இடத்தை பிடிக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் பறிக்க வேண்டும், உன்னுடைய சொத்துக்களை பறிக்க வேண்டும் என்று பலமுறை சூழ்ச்சிகளை செய்யலாம். இந்த சூழ்ச்சிகள் அனைத்தையும் விரட்டி அடித்துவிட்டு இந்த கருப்பன் உனக்கு நிலையான சந்தோஷத்தையும் நல்ல வாழ்க்கையையும் உனக்கு கொடுக்க போகிறேன். உனக்கு தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலக்கி வைக்கப் போகிறேன். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கை மாறப்போவதற்கு உண்டான முதல் படி என்ன தெரியுமா? இந்த வாக்கினை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். பல மனக்குழப்பத்தில் நீ இருக்கிறாய். நம் வாழ்க்கை என்னாகுமோ, நம்பியவரெல்லாம் நம்மை ஏமாற்றிவிட்டு கைகழுவி விட்டு தூக்கி எறிந்து விட்டார்களே, நம் வாழ்க்கையில் நம்மை தூக்கி விடுவதற்கு யாருமே இல்லையே, அன்னையாக தந்தையாக அனைவரையும் நினைத்து உறவுகளாக நினைத்து அவர்கள் எல்லாம் நமக்கு நன்மை செய்வார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இப்பொழுதுதான் உணர்ந்திருக்கிறேன் என்று நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? நீ செய்த நன்றிகளை எல்லாம் மறந்து சொத்திற்கும் பணத்திற்கும் ஆசைப்பட்டு அவர்களுக்காக நீ தியாகங்களை எல்லாம் கூட சிறிதளவும் நினைத்து பார்க்காமல் இப்படி சென்று விட்டார்களே, என் வாழ்க்கை ஆதரவில்லாமல் இருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கை என்னாகுமோ என்று
மரண வழியில் இருந்தால் மட்டும்தான் இந்த பதிவானது உன்னுடைய கண்ணில் படும். அந்த தருணம் உன் வாழ்க்கை எல்லாமே மாறும். உன் வாழ்க்கை இனி முன்னேறப் போகிறது. இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை உண்டாக்கி கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த அப்பனுடைய லீலைகள் தொடங்க போகிறது. உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதியும் நிரந்தரமாகிவிடப் போகிறது. எல்லாமே உன் வாழ்க்கையில் நீ சாதிக்கப் போவது சர்வ நிச்சயம். இதை சாதிக்கக்கூடிய நபரால் மட்டுமே இந்த வாக்கினை கேட்க முடியலமே. வாழ்க்கையில் சில விஷயங்கள் எல்லாம் கிடைக்கவில்லை என்று ஆதங்கம் கொள்ளாதே. நீ நினைத்ததை விட பல மடங்கு உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகிறது. பல பேர் உன்னை இழிவாக பேசினார்கள் அல்லவா? இழிவாக உன்னை எடுத்துரைத்து பேசி உன்னுடைய மனது காயப்படும் என்று தெரிந்தும் கூட அப்பேற்பட்ட விஷயத்தை எல்லாம் தேவையில்லாமல் பேசிவிட்டார்கள் அல்லவா? அவர்கள் வாழ்க்கையில் உனக்கு செய்தார்கள் துரோகத்தை எல்லாம் நீ ஒருபொழுதும் மறந்து விடாதே. இது எல்லாமே உன்னுடைய மனதில் மாற்றமும் மகிழ்ச்சியும் விரைவில் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் என்பதை புரிந்து கொள். இதற்கு மேல் நீ அவர்களை ஒருபோதும் நம்பியிருக்கப் போவது இல்லை. கெட்டவர்களை நம்பியிருக்கப் போவதில்லை என்ற பிறகு உன் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள். அவர்களால் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் உன்னுடைய சொந்த முயற்சியால் தானே நடக்கப் போகிறது. அதன் பிறகு அவர்கள் உன்னை நிமிர்ந்து பார்த்து எப்பேற்பட்ட நபரை நாம் இழந்து விட்டோமே என்று தினந்தோறும் எண்ணி எண்ணி அவர்கள் வாழ்க்கையை நரகமாக்க அவர்களே முடிவு செய்து கொள்வார்கள். சில உறவுகள் உன்னை விட்டு விலகியதல்லவா? அந்த நபர்கள் உன்னை தேடி வரப்போகிறார்கள். அதுவும் இனி நடக்கத்தான் போகிறது. இந்த 1 மாத காலகட்டத்தில் நோய் பிரச்சனை உனக்கு அதிகமாக இருக்கிறது அல்லவா? அதனால் அப்பனின் கோவிலுக்கு வந்து வெட்டிவேர் மாலையிடு. அது மட்டுமல்ல, உன்னுடைய பணப்பிரச்சனை இருந்தாலும் செல்வங்கள் சேர வேண்டும் என்றாலும் கண்டிப்பாக என்னுடைய கோவிலுக்கு வந்து 2 அகல் தீபத்தை ஏற்றி வைத்து பிறகு இந்த கருப்பனுக்கு மாலை அணிவித்தால் போதும். நிச்சயமாக இந்த காரியம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் கூடிய விரைவில் நடந்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. இதை நீ சரியாக முழு மனதோடு நம்பிக்கையோடு செய்துவிட்டால் போதும். உன்னுடைய தீராத பிரச்சனைகள், தீராத கடன் பிரச்சனைகள், பண உதவிகள் எதுவாக இருந்தாலும் உன் அப்பன் உனக்கு நடத்தி கொடுப்பேன். அதனால் என்னை நம்பி சில விஷயத்தை நீ செய்யும் பொழுது உனக்காக இந்த அப்பன் இருக்கிறேன் என்று பரிபூரணமாக உனக்கு காட்சி கொடுத்து விடுவேன். இந்த கஷ்டத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் உன்னை விடுபடச் செய்வேன். உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வைப்பது இந்த கருப்பனின் கடமையும் கூட. அதனால் நான் உனக்கு சொல்வது புரிந்திருந்தால், ஆம் அப்பனே நான் செய்கிறேன், புரிந்தது என்று எனக்காக ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் ஒரு குறு மெசேஜினை அனுப்பி வைக்க வேண்டும். என் தங்க பிள்ளையே, நான் ஒவ்வொரு நிமிடமும் என் தங்க பிள்ளை என்ன செய்கிறது, ஏது செய்கிறது, என்ன செய்தால் என்னுடைய தங்க பிள்ளை சந்தோஷப்படும், எந்த நபர் உனக்கு எதிரியாக மாறுகிறார், எந்த நபர் உனக்கு துரோகங்களை செய்கிறார், எந்த நபர் உனக்கு கெடுதல் செய்கிறார் என்று அனைத்தையும் நான் உனக்கு முன்னெச்சரிக்கையாக காட்டி கொடுத்து விடுவேன். மட்டுமல்ல என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய இல்லத்திலும் சரி உள்ளத்திலும் சரி நான் எப்பொழுதும் காவல் காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். நீ என்ன செய்கிறாய் என்று அனைத்தும் இந்த கருப்பன் அறிந்து வைத்திருக்கிறேன். அதனால் எவரும் இந்த உலகத்தில் உனக்காக இல்லை என்று நீ நினைத்து கொண்டு வருந்தாதே. நீ ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தாலும் இந்த அப்பனுக்கு தெரியாமல் போகாது. அதே நேரம் நீ சில நேரங்களில் புன்னகைத்தாலும் இந்த அப்பனுக்கு நன்றாக தெரிந்துவிடும். அதனால் எதற்காகவும் நீ வருந்தி நிற்க வேண்டாம். நீ தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் உன்னுடைய செயல்களில் நீ ஈடுபட்டு கொண்டே இரு. உனக்கான வெற்றியானது உன்னை தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும். என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது.
நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்து விட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது, என் அப்பன் துணையாக இருக்கிறார், நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள். தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது. எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும். உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும். என் தங்கமே, அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா? அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள். எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் போகிறது. அதை போல எனக்காக என் உறவு என்னை தேடி வரப் போகிறது. பேசாத உறவுகள் எல்லாம் நான் தான் தானே பேச வேண்டும் என்று பேசப் போகிறார்கள். இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்போதும் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி இந்த ஒரு வாரத்திற்கு நீ எப்படித்தான் பேச வேண்டும். பேசவில்லை என்றாலும் மனதால் நீ இப்படித்தான் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அதைத்தான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்லுகிறேன். இந்த எண்ணமானது உனக்கு முழு மனதோடு இருக்க வேண்டும். இந்த ஒரு வாரத்தில் நீ எதையெல்லாம் பேசுகிறாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, நீ பேசுவதற்கு தயாராகி விட்டாயா? உன் மனதில் அதை நினைப்பதற்கு தயாராகி விட்டாயா? இப்பொழுது இந்த அப்பனும் உனக்காக தயாராகி இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நான் சொல்லுகின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதை நீ உணர்ந்து கொள்.
நான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மாற்றி மாற்றியெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழுமனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக நீ இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழுமனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும்
உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக சிறு அகல் தீபத்தை ஏற்றி மாலை நேரத்தில் வழிபடுகிறாய் அல்லவா? அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உன் உறவாக இருந்து, உன்னுடைய அப்பனாக இருந்து, என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த அப்பன் பார்த்து பார்த்து செய்கின்றேன். நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் இருந்துவிட மாட்டேன். என் தங்கமே, நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன். நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும். அப்பன் சொன்னதை நினைவில் வைத்துக்கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அப்பனுக்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த அப்பன் உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி காட்டி, உள்ளே வா அப்பனே, என் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும். உன் இல்லத்தில் இருந்து என்னை வர வைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும். அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும், உனக்கு சந்தோஷம் நிலைக்கும், ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனம் உருகி பிரார்த்தனையை செய்துவிடு. அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன். ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. நீ செய்ய நினைப்பதை அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக செய். என் தங்க பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே. அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே.
செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.